முருகனுக்கு. மாணிக்கப்பாற கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா விநாயக பெருமானே, என் குருநாதரே பாண்டிச்சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு கோபிச்செட்டிப்பாளையம். பின்னால் எழுத்து வை, கடைக்கு போகக்கூடாது, நீங்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள வேலைகளையே பார்க்கணும். முருகாவுன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, கணவன் மனைவி முத்தான தமிழ் வந்து உதிக்கின்றது, முருகாத மனம் ஏதும் தோணவில்லையே முருகா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அமைதியாக நிற்கணும் எல்லாருமே. கட்டுமனை என்றால் வீடு. உங்கள் எல்லைக்குள்ளே நான் போகிற பொழுது என் தங்கை மாரி காளி போன்ற தெய்வங்கள் அந்த எல்லையில் இருக்கிறாங்க. ஆனால் 3 ஆண்டு காலங்களாக நம்ம ஏன் இந்த உலகத்தில் உயிரோடு வாழணும்? நம்ம இருந்து என்ன பலனை அடைஞ்சிட்டோம்? ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு எண்ணங்களை நிறைவேற்றாமல் நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்ததில் அர்த்தமே இல்லையே. ஆண்டவனே அதை நிறைவேற்றி கொடுப்பா, அதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கலன்னு நீங்கள் 2 பேரும் வாடிக்கிடுறேலாம். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வாங்க. கோபியர் இப்போ எல்லாத்துக்கும் டீ கொடுங்க. யாரு? சிவா, உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன்ப்பா. இழந்து போன செல்வங்களை நான் மீட்டக்கூடிய அளவுக்கு கடன்களை தீர்த்து செம்மையாக பண உதவி செஞ்சு தரேன். வேற என்ன வேணும் செல்ல மகனே? இந்தா அந்த தொழிலை வளமாக்கி தரேன், பிள்ளைகளுக்கு புரித வாழ்க்கையும் மீட்டி தரேன். இந்த அப்படிமா செல்வாக்கா இருக்கலாம். இந்த வருஷத்தில் வீடு தாரேன், புண்ணியம் கிடைக்கும். கர்மசாமிக்கு குழல் இனிது யாழ் இனிது மழலை சொல் கேளாதவர்னு சொல்லி ஒரு திருக்குறள் இருக்குது, தெரியுமா? அதாவது குழல்னா புல்லாங்குழல். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, புல்லாங்குழல். மகாவிஷ்ணு எம்பெருமான் நாராயணன் கிருஷ்ணனாக அவதரித்து புல்லாங்குழலை இசைத்து ஆடு மாடுகளெல்லாம் தன் பக்கம் ஏற்று கொண்டான் அந்த இசையில். அதனால் அந்த இசைக்கு மயங்காதவனே இல்லை. அதனால் குழல் இனிது யாழ் இனிது. சங்குநாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமானதை மூங்கிலே இணைத்து நரம்புகளை மீட்டி ஒவ்வொரு நரம்புக்கும் ஒவ்வொரு இசையை கொடுக்கின்ற யாழ் இசை அப்படி சொல்ல ஒரு இசைக்கருவி. இந்த நாதஸ்வரம், இந்த குழலாகிய புல்லாங்குழல், இந்த யாழ் மிக இனிமையானது என்று சொல்வார்கள். யார் சொல்வா? குழந்தையினுடைய மழலை மொழியை கேளாதவர்கள். பிள்ளைகளுடைய மழலை மொழியை கேளாதவங்க. ஆனால் மழலை மொழியை கேட்டவர்கள் மழலை மொழிதான் உயர்ந்தது, குழலும் யாழும் அதற்கு பின்தான் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க யார்? கால் வந்துட்டு வரலாம். தம்பி, உனக்கு குழந்தை வேணுமா? வா, முன்னால் வந்து இல்லை. நீங்கள் ஏற்கனவே ஒரு அம்மன் கோயிலில் கும்பிட்டுட்டு வந்திருக்கீங்களோ? என்ன சொல்லிட்டு வந்தீங்க? குழந்தை பிறந்தா இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். இவங்க எல்லோரும் ஆள் எத்தனைன்னு பாரு. உள்ள இங்கேயும் பாரு, ஒரு 25 டீ தேவைப்படும். எல்லாத்துக்கும் அடிச்சு கொடு. பக்கத்தில் வரலாம். நீ வந்த உடனே முருகப்பெருமான் வேலோடு வருகிறாரே. முருகன் எங்கப்பா இருக்காரு? போய் முறையிட்டீங்களா? அங்கே போய் என்ன சொல்லிட்டு வந்தீங்க? குழந்தை பிறந்தா கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. வாப்பா வாங்க. ஆம்பளை பையன் பிறப்பான், வேலவன் என்று பெயர் வைக்கணும். சரியா?
இந்த புரட்டாசியிலிருந்து ஜனனமாகும். நல்லா இருங்க, எல்லாமே நல்லா ஆகியாச்சு. புண்ணியமாயிரம் மகளே, போயிட்டு வாங்க. கால் வந்துட்டு வாடா தம்பி. நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் இல்லையாமலா? அது பக்கத்தில் என்ன கிராமம்? சரி, கால் வந்துட்டு வா. இன்னொரு தரம் தம்பி, மனக்கு தெளிவடையில கும்பிட்டு வா. ஆறுதலை வழங்கும் ஆறுதலை இருக்க அஞ்சுதலை நீக்குவாய். உன் உள்ளத்தை பார்த்தேன், தாய் பண்ணாரியை போய் பார்த்தேன், பலகாலம் ஆயிடுது. ஆனால் எங்களுக்கு அந்த காலத்தில் எங்களுக்கு இதுவரை ஜனனமாகலை. அதனால் கருப்பசாமியை பார்ப்போம். பிறக்கிற குழந்தைக்கு கருப்பசாமின்னு பேர் வைக்க சொன்னால் வச்சுருவோம். அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா அந்த அம்பாள் பேரை வச்சுக்கிடுவோம் அப்படின்னு நீ நினைக்கிறியான். உண்மைதானே? கால் வந்துட்டு வா. முதல் உத்தரவுக்கு வெற்றி மாலை கொடுன்னு உத்தரவு. அருமையான மாலை, வண்ணமான மாலை, தேங்காய், வாழைப்பழம், எலுமிச்சம்பழம் எல்லாம் எடுத்து கொடுறா. இன்னும் வேணும் தேங்காய். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வாசல்ல ஒரு நாய் நின்றுச்சு. யார் நாய் அது? அந்த நாய் ஏன் நிற்கின்னு பார்த்தேன். பைரவருடைய தரிசனமாக. ஆமாம், அந்த தரிசனமாக அது எனக்கு அடையாளம் காட்டுச்சு. ஆனால் இப்போ ஆடி அமாவாசைக்கு பிறகு உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிறக்கிற பிள்ளை ஆண்மகனாக பிறப்பான். கருப்பண்ணன் அப்படின்னு பேர் வைக்கணும். இந்தாப்பா, வெற்றிவேல் முருகனுக்கு, ஐயன் கருப்பசாமிக்கு இந்தா வெற்றி அடைவாய். இது என்ன செய்யணும்னு போய் சொல்லி வைங்க. இந்தா சொல்லி விளக்கம் கொடுப்பா. கருப்பசாமி ஐயா, நான் நடத்துகிற வியாபார ஸ்தாபனமும் நல்லா ஆகணும். வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? கடை. என்ன கடை வச்சுருக்க? வா 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 வா. வியாபார ஸ்தாபனம் நல்லா ஆகணும். இடையில் கொஞ்சம் கடன் பட்டு இடம் மாற்றணுங்கிற குழப்பம் வந்துருச்சு. அதுக்கு எனக்கு ஒரு வழி வகுக்கணும்னு கேட்டு வந்திருக்கான். இன்பமெங்கே 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 எண்ணிப்பாரு. என்னடா வேணும் தம்பி? உன் தொழிலை நல்லாக்கி தரணும்னு சொல்லியே கூப்பிட்டுட்டேன். நல்லா நீ புரிஞ்சுக்கா. வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சி இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். உங்கள் ரெண்டு பேருக்கும் மன உபாதைகள் சரியில்லாமல் இருக்குது. புரியுதா? அதை உங்களை சந்தோஷத்தை உருவாக்கி தொழிலை நல்லாக்கி தரேன். கால் வந்துட்டு வா. பொறுமை. ரெண்டு ரூபா ஒன்றா போல் வந்து வாங்க சொல்லுங்க. இந்தா உனக்கு லாபம் கிடைக்கும், தொழில் நல்லா கிடைக்கும். சண்டை போடாம இரு, சந்தோஷமா இரு, சாப்பிட்டு போ. வாங்க. ஆனந்தம் விளையாடும் வீடு. இருங்க, நல்லா இருங்க. கருப்பசாமிக்கு, கருப்பசாமி, என்னுடைய வாழ்க்கை பிரிஞ்சு கிடந்ததை ஒன்று சேர்த்து வச்சிட்டீங்க. இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களை வாழ வைக்கணும்னு சொல்லி ஒரு பெண்ணடியாள் கேட்கிறாள். அடுத்து உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்குள் மனக்குழப்பம் இருக்குது. அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? கோபிச்செட்டிப்பாளையம். ஒரு குடும்பத்துக்குள்ளே கூட பிறந்தவன். உங்கள் வீட்டுக்குள்ளே தானே அது? என்னடா இப்படி ஊற்றியா? அப்போ நீ உட்கார, நீ அங்கே நெல், நீ காலில் வந்துட்டு வா. வரம் தருவாய் முருகா. இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வாம்மா. உன்னுடைய கணவனை குளிர்ந்த மனப்பான்மையோடு உன்னை நான் ஏற்றுக்கொள்ள வச்சுருந்தேன். அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் உன்னை மனப்பூர்வமாக என்னை ரட்சிப்பாங்க. உங்களுக்கு தங்குவதிலிருந்து குடியிருக்க தனியே ஒரு இடமும் அமைக்கிறதுக்கு ஏற்பாடாகியிருக்கு. இப்போ நடத்துகிற தொழிலையும் சரியாக்கி உனக்கு புதியதொரு வேலையும் தந்து இணைந்த வாழ்வாக இருக்க வைக்கிறேன். வேறு என்ன வேணும்? புண்ணியமாக இருப்பாய் மகனே. விட்டோம் கால் விட்டுலாம். மறந்தும் தீவினை வலைப்படாதிருக்கவும். இன்னும் ஒரு முறை உன் மனசு சரியில்லையே, அங்கே கேட்டுவா.
வரலாம், உட்காரலாம். சொத்துக்காக சொந்தம் வேண்டாம்னு சொல்லி உன் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு பல போராட்டங்களை உன் உடன் பிறந்தவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. அந்த நிலைகளில் இருந்து மாற்றி உன் உரிமையும் வாங்கி தந்து பகை இல்லாமல் வாழ வச்சு தந்தா போதும்ல, கால் விட்டுருவான். குழந்தை திருக்கோலம் வரலாம். அதில் நான் ஜெயிக்க வைக்கிறேன், உன் உரிமை வந்து சேரும். போய்ட்டு வாங்க, சாப்பிட்டு போங்க, அறகுறையாக பேரக்கூடாது. திருச்சி மாநகர் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்து அழைப்போம். திருச்சி அவர் இந்த வாசலில் உட்காந்துருந்தா எப்படிங்க வர முடியும்? அண்ணாச்சி உங்களை நான் புதுக்கோட்டைன்னு கூப்பிட்றேன், உட்காருங்க. வர சொல்லுங்க. அவர் வாசலில் உட்காந்துருந்தா எப்படி போக முடியும்? ஒரு இடத்த பாட்டு ஒதுக்கி கொடுங்க அவருக்கு. திருச்சி அவங்களுக்கு மகனை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்க, யாரெல்லாம் வந்தீங்க? என்ன செய்யணும் பையனுக்கு? கால் வந்துட்டு வாங்க. விநாயகர் கோயில் உங்கள் வீட்டு பக்கம் இருக்கா? சரி, உட்கார். அமைதி. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். மனைவியினுடைய ஆரோக்கியமும் மனநிலைகளும் நிம்மதி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. உன் பிள்ளையால் ஒரு பக்கம் நண்பர்களால் பாதிப்பும், சட்டப்படி அவன் இடைஞ்சலுக்குரியவனாக மாறுவானோங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். நல்ல பணமாக கொடுங்க. நீங்களாம் என்ன ஆளு? அதே மாதிரி அவன் நட்பாலும் சில பழக்கங்களாலும் அவன் வாழ்க்கையை இன்னைக்கு திசை திருப்பி வச்சிருக்கிறான். அதனால் அவனுடைய மனதை சீர்திருத்தி உன் சொல்லுக்கு கட்டுப்பட வச்சு தந்தா போதும்ல, வேற என்ன வேணும்? இந்தா திருத்தி தாரேன், நாளை காலையில் என்னை பார்த்து போப்பா. அதே திருச்சி எல்லை மகனை பற்றி கேட்க வந்தது. பையன், கணவன், மனைவி. இது யாரு? பையன் எங்கே இருக்கான்? எங்கே இருக்கான்? கால் வந்துட்டாங்க. பராசக்தி அம்மா, தாயே, கொஞ்சம் அங்கே நெல் வருகிறேன். இது யாரு? அப்பா, பரமான மனிதன். அம்மா, இன்னொரு தரம். காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, வாலிபத்தில் காதலிக்க சாதகத்தில் இடமும் இல்லை. உட்காருங்க. ஒன்றரை ஆண்டுகளாகவே உடல்நிலையில் நரம்பியல் சம்பந்தமான பிடியும் மன வருத்தமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி உன் மகன் உள்ளத்துக்குள்ளே ஒரு பொம்பளை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதிலிருந்து இப்போ அவனுக்கு வித்தியாசமான ஒரு மனக்குழப்பம் ஏற்பட்டு அவன் பாதிக்கப்பட்டு இருந்துக்கிட்டு இருக்கான். அவன் மனத்தை அங்கேருந்து மீட்டியும் தரணும், குடியிலிருந்து நீக்கியும் தரணும். செம்மையாக்கி வாழ வச்சா போதும்ல, கால் வந்துட்டு வரலாம். பொம்பளை வாழாத பிள்ளை எங்கே இருக்கு? வரலாம். நிறைய பணங்கள் வீட்டில் நஷ்டமாயிருக்கு. எல்லாம் சரி பண்ணி தாரேன், பிள்ளைகளை வாழ வச்சு தாரேன். பிறகு என்னை பார்த்து போங்க, தீர்த்துருவோம். கர்மசாமிக்கு யாரு? அப்படியா? பொண்ணை பற்றி கேட்டு வந்தது யாரையா? உன் பொண்ணு எங்கம்மா இருக்கு? நான் பொண்ணை பற்றி கேட்டு, நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் அமைதியாக நிற்கணும். பொண்ணை பற்றி கேட்டு வந்திருக்கியா? இது போய் பொண்ணை பற்றி கேட்டு, பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு? பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு? திருமணம் பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்க. யாருக்குண்ணே கல்யாணம்? கால் வந்துட்டு வரலாம்.
என்னப்பா உங்கள் வீட்டு எல்லையை தாண்டி போனோன்னு ஒரு குளம் தண்ணீர் கிடக்கிற இடமெல்லாம் தெரியுதே, எங்கே இருக்குது? உங்கள் வீட்டு எல்லைகளெல்லாம் தாண்டி போனோன்னு இருக்குது, வாய்க்கால் மாதிரி. அது பக்கத்தில் ஒரு சிறு தெய்வங்கள்லாம் தெரியுது, இருக்காங்களா? கால் வந்துட்டு வரலாம். உன் பையனுக்கு என்னப்பா செய்யணும்? நான் சொன்னால் வருத்தப்படுவீங்களா நீங்கள்லாம்? உன் பையனை எடுத்து பார்த்த உடனேயே பூவெல்லாம் அள்ளி தூர போடுன்னு சொல்லி வந்துருச்சு. ஏன் அப்படி அள்ளி போடுன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டால், அவன் இருதார யோகம் உடையவன். அவன் மட்டும் இல்லை, தலைமுறையிலையும் அப்படி சில சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் மீண்டும் இப்போ அந்த திருமணம் நடக்கிறதுக்கு முன்னால் அவனுக்கு சட்டப்படி ஒரு வழக்கு வரக்கூடிய நிலைமை இருக்குது. அதில் அவனை நீக்கி நான் இன்னும் 6 மாதங்களுக்கு பிறகு அவனுக்கு வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். கால் வந்துட்டு வரலாம். வழக்கு இன்னும் இருக்குன்னு உத்தரவில் இருக்குது, சற்று பொறுமை வேண்டும். கால் வந்துட்டு வரலாம். வரலாம். இந்தா ஐப்பசிக்கு பிறகு அவனுக்கு புதிய வாழ்க்கையை அமைக்கக்கூடிய மனநிலைகளை கொண்டு வரேன். அவன் இஷ்டத்துக்கு அமைய வேண்டும், வெற்றியாகும். புரியுதா புரியலையா? ஆமாம், நடத்தி தரேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அதே திருச்சி மாநகர் சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வாப்பா. உனக்கு சொத்து வந்தோம் பிரச்சனை இருக்க. கொஞ்சம் கண்ணமுடி உட்காருப்பா, என்னென்னு பார்க்குறேன். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. என்னப்பா உன் கூட பிறந்தவங்களே உனக்கு எதிரியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு நான் எதுவும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு தான் வேலை இருக்குது, நீ சம்பாத்தியம் பண்ணிக்கிடுவ. உன் பொண்டாட்டி வந்த வரத்துக்கு அவளை ஒரு வழி பண்ணாமல் உனக்கு நான் எதுவும் தரமாட்டேன், நீ முடிச்சா எங்களை ஜெயிச்சு பாரு அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டாங்களே. அதனால் உன் உரிமையை நான் வாங்கி தந்துடுறேன். அந்த பிரச்சனையை தீர்த்து வந்தால் போதுமில்ல. கால் வந்துட்டு வரலாம். பவியமாக பேசுவான். கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன். குடிப்பியா அண்ணே? எவ்வளோண்ணே குடிப்ப? ஒரு குவாட்ரு. இவ்வளோ தானே, குறையத்தானடா. குடிக்கக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணேன். சத்தியம் ஈஸியாக பண்ணிடலாம், அதுபடி நடக்கத்தான் முடியாது. அதான் பார்த்தேன். அப்போ நீ சும்மா ஊர் மிக்கிறதுக்கு சத்தியம் விட்டு போயிடுவேன். அப்படி சொல்லு. எல்லாம் ஏன் தலையிலே போட்டு மேய்ச்சிடலாம்னு. நல்ல பிள்ளையா இருக்கப்பா. காலில் வந்துட்டு வா. நீ தான் என்னை குடிக்க விடாமல் ஆக்கணும். நான் குடித்தா நீ என்னை திருத்தணுங்களா? எவ்வளோ விவரம். இந்த கனியை சாப்பிட்டுக்கா. வீட்டில் போய் இந்த கனியை சாப்பிட்டு உனக்கு தூக்கமும் வரும், மன நிம்மதியும் வரும். ஆமாம், இந்த கனி உன்னுடைய சொத்தை வாங்கித்தரும். பத்தியா சென்று வரலாம். நான் முடிச்சிருந்தேன். ஒரு இன்னும் 3 நாள் என்னை பார்க்க வரணும். எஸ். கர்மசாமிக்கு திருவாரூர். திருச்சி உத்தரவு இருக்குது. யாரும் மலைஞ்சிடாதீங்க, வருத்தப்பட்டுறாதீங்க, நிதானமாக போய் உட்காருங்க. ஆமாம், இது வீட்டில் கும்பிட்றதுக்கு, இதை அறுத்து சாப்பிட்றதுக்கு. அதை ஒன்றை சாப்பிட விடாமல் எனக்கு ஆக்க முடியும். திருவாரூர். உனக்கு திருவாரூரா? புழுடிப்பேல. திருவாரூர்
ஆசை வச்ச ஆம்பளனா ஆண்டியால இது. கல்யாணம் முடித்து பிரிந்து போனது யாருப்பா? யார் வீட்டில்? கல்யாணம் முடித்து பிரிந்து போனது யார் மனையில்? கால் ஒன்று வரலாம். அல்லும் பகல் ஒன்று நம்பி தெருவில் தெரியுது. இன்னும் ஒரு முறை கால் ஒன்று வரலாம். சத்தம் போடாமல் கொஞ்சம் அமைதியாக இருங்க எல்லாருமே, தயவு செய்து. நமக்கு நிம்மதியாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் சத்தம் போடாமல் இருங்க பக்தர்கள், கொஞ்சம் அமைதியாக இருங்க. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இந்த வாழ்க்கை பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் இருக்குது என்பது ஒரு முடிவு. ஆனாலும் அவனுடைய அடிமனசுக்குள்ள இவளை பற்றி கொஞ்சம் ஆசை இருக்குது. அவனை சார்ந்தவர்கள் அதை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த தடைகளை நீக்கி இவளை கூப்பிட்டு வாழ வச்சு தந்தால் போதுமா? கண்டிப்பாக அவங்க கூட தான் வாழணும்னு முடிவு வந்துட்டியா? அவன் மனத்தை திருப்பி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. மனதை அடக்குவோம், மண்டலத்தை காப்போம். கர்மசாமிக்கு இன்னும் ஒரு முறை என்னைய பார்க்கும் பொழுது தெளிவான ஒரு விடையும் வாழ்வும் உனக்கு கிடைக்கும். இந்த மனக்குழப்பெல்லாம் இருப்பாங்க, சந்திக்க வைக்கிறேன். குழப்பாங்க. கர்மசாமிக்கு அதே திருவாரூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள். கனி வாங்கிட்டியாமா? திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள். யாருக்குடா தம்பி திருமணம்? உனக்கு. கால் வந்துட்டு வா. டீ எனக்கு நான் குடிக்க மாட்டோம்டா. ஆமாம், வேண்டாம். பொன்னான வாழ்வே மண்ணாகி போமாம், துயரம் நிலைதானா. இன்னொரு முறை கால் வந்துட்டாங்க. உலகம் மீதுதானா. டவுன் பஸ் படம் தானே இந்த பாட்டு. பண்பாடு இல்லாமல் மண் மீது பாழாகி நொந்தேனே. தம்பி, என்னடா உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்கு? என்னப்பா? இன்ஜினியர்? நீ சும்மாருமா. உன்னுடைய தங்கையினுடைய வாழ்க்கையை போய் பார்த்தேன். 2 வாழ்க்கைங்கிற ஒரு விதியை போய் தொட்டு நிற்கிது. ஆனால் மீண்டும் மறுதளிப்பாகி தான் கல்யாணம் நடக்குமே தவிர முதலில் நினைத்த கல்யாணம் நடக்காது என்பது முடிவு. ஆனால் அந்த வாழ்க்கையை சரி பண்ணி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. அழாத. அழுதவங்க எனக்கு